தகுதிகளை குறைச்சலாக தகுதி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி பெரிய பெரிய தகுதியெல்லாம் வேணுங்கிற அவசியம் இல்லை. என்ன நமக்கு தெரியுமோ, என்ன நம்மளால முடியுமோ அதை நம்ம வெளி உலகுக்கு வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும். ரிஷிகளும் முனிவர்களும் அந்த காலத்திலிருந்தே தான் கண்டறிந்த உண்மைகளை எல்லாம் வேதங்களாகவும் உபநிடதங்களாகவும் வெளிப்படுத்தியுள்ளார்கள். அங்கே இருந்து அவரை கூப்பிட்டு அவர் பெரிய பெரிய நிறுவனங்களின் சமையல் கான்ட்ராக்டராக அவரை ஆக்கிட்டாங்க. சாதாரணமாக ஒரு 100 ரூபா 200 ரூபாய்க்கு சமைச்சு கொடுத்தவர் அவர். அந்த நாட்டில் அரசன் என்ன பண்ணுறான், அந்த அரண்மனையிலிருந்து ஒரு நாள் திருட்டு போயிடுச்சு. அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சொல் புதிது, சுய வெளிப்பாடு. இந்த உலகத்தில் உள்ள உயிரினங்கள் எல்லாமே தன்னை வெளிப்படுத்தி கொண்டுதான் வாழ்வது என்ற நியதி இருந்து வருகின்றது. குழந்தை பிறக்கும் பொழுது தன்னுடைய அழுகுரலால் தன்னுடைய வரவை இந்த உலகத்திற்கு உணர்த்துகின்றது. அதே மாதிரி உயிரினங்களை பார்த்தீங்கன்னா, விலங்குகளை பார்த்தீங்கன்னா, பாம்பு தன்னுடைய விஷத்தால், நச்சுவால் அது தன்னையே வெளிப்படுத்திக் கொள்ளுகின்றது. நாய் தனது நன்றி உணர்வால் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுகின்றது. சூரியன், சந்திரன் என்ற கோள்கள் வெளிச்சத்தினால் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றன. ஏன், இறைவனே தன்னை வெளிப்படுத்தி கொண்டு பிரம்மாண்டமாக விரிந்து பறந்திருக்கின்றார். அப்படி இருக்கிற போது மனிதன் எவ்வாறு இருக்க வேண்டும், மனிதர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும்? ரிஷிகளும் முனிவர்களும் அந்த காலத்திலிருந்தே தான் கண்டறிந்த உண்மைகளை எல்லாம் வேதங்களாகவும் உபநிடதங்களாகவும் வெளிப்படுத்தியுள்ளார்கள். அதனால்தான் அவைகளில் இருந்து இறை அம்சத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம், வாழ்க்கை முறைகளையும் நாம் கற்றுக்கொள்கிறோம். திருவள்ளுவர் திருக்குறள் மூலம் தன்னை வெளிப்படுத்தி கொண்டு இன்று உலக கவிஞராக திகழ்கின்றார். அதே மாதிரி வால்மீகி ராமாயணம் எழுதிய வால்மீகி, கம்பர் ஆகியவர்கள் ராமாயணத்தின் மூலம் தன்னை வெளிப்படுத்தி கொண்டு இன்றும் புகழ்பெற்று திகழ்கின்றார்கள். அதே மாதிரி இசை கலைஞர்கள், நாட்டிய கலைஞர்கள், கவிஞர்கள், நடிகர்கள் எல்லாருமே தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தினதால் தான் இந்த அளவுக்கு புகழும் பணமும் சம்பாதிக்க முடிகின்றது. அப்படின்னா எல்லாருமே தன்னை வெளிப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது இதிலேருந்து புரியுது. ஏன்னா இயற்கையில் நம்ம எல்லாத்தையும் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம நம்மை வெளிப்படுத்தி கொண்டால்தான் நம் நல்ல வாழ்க்கையை அடைய முடியும் என்பதற்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன், ஒரு கதை சொல்கிறேன். அந்த கதைக்கு முன்னாடி இன்னொன்றும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, எல்லாரும் தன்னை வெளிப்படுத்திக்கணும்னு சொல்கிறீங்களே, அப்போ திருடர்களும் முரடர்களும் தீயவர்களும் தம்மை எப்படி வெளிப்படுத்த முடியும் என்று நீங்கள் கேட்பது எனக்கு தெரிகிறது. திருடர்களாக இருந்தால் என்ன, முரடர்களாக இருந்தால் என்ன, கட்டாயமாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டுதான் ஆக வேண்டும். ஏனென்றால் எல்லாருக்கும் திருந்துவதற்கு இந்த உலகம் ஒரு பள்ளிக்கூடமாய் திகழ்கின்றது. அது மட்டுமல்ல, நம்முடைய சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் இறை அருளும் இறையும் நம்மை செம்மைப்படுத்த தயார் நிலையில் இருக்கின்றன. அப்படி இருக்கும் பொழுது திருடராயிருந்தால் என்ன, முரடராயிருந்தால் என்ன, எல்லோரும் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளலாம். வெளிப்படுத்தி கொள்வதன் மூலம் எத்தனையோ பேர் தீயவர்கள் நன்மையை அடைந்திருக்கின்றார்கள், உயர்வை அடைந்திருக்கின்றார்கள். இதை நான் ஒரு சிறு கதை மூலம் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன்.
ஒரு சாமியார், சாமியார்னால் இந்த காலத்து சாமியார் இல்லை, போலீஸ் சாமியார் இல்லை, உண்மையான சாமியார். அவர் வந்து ஒரு திருடனை வந்து உபதேசம் பண்ணுறாரு. திருடனுக்கு உபதேசம் பண்ணி திருடக்கூடாதுங்கிறதெல்லாம் எடுத்து சொல்லி, நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு, நான் இனிமேல் உண்மைதான் பேசுவேன் என்று எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு கேட்டு சத்தியம் வாங்கிக்கிறாரு. அந்த நாட்டில் அரசன் என்ன பண்ணுறான், அந்த அரண்மனையிலிருந்து ஒரு நாள் திருட்டு போயிடுச்சு. வைரங்கள் காணாமல் போயிடுச்சு. அந்த வைரங்களை இந்த திருடன் தான் திருடுனது. அந்த உபதேசம் பெற்று உண்மையதான் பேசுவேன் அப்படின்னுங்கிற ஒரு நிலையில் இருக்கிறான் அந்த திருடன். இப்போ அரசர் வந்து மாற்று உடையில் நகர்வலம் போகிறாரு. நகர்வலம் போகும்போது அந்த திருந்திய திருடன் என்ன பண்ணுறான், நான் உங்கள் கூட துணைக்கு வரேன் மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூடயே போகிறான். போகிற போது ஒரு பக்குவமாக அவன் சொல்கிறான், மன்னா, உங்களுடைய அரண்மனையிலேருந்து 2 வைரத்தை நான் திருடிட்டேன், என்னை மன்னிச்சுங்க, நான் இனிமேல் உண்மையை தான் பேசுவேன்னு சொல்லி சத்தியம் பண்ணியிருக்கேன், அதனால் திருடிட்டேங்கிறத நான் உங்கள்கிட்ட உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த அரசன் வந்து சரி அப்படின்ட்டு இவன் வந்து திருடனாக இருந்தாலும் உண்மையை சொன்னான் அப்படின்னு அழைச்சிட்டு அரண்மனைக்கு வராரு. அரண்மனைக்கு அழைச்சிட்டு வந்து அரண்மனைக்கு வந்ததும் மந்திரியை கூப்பிட்டு, அந்த பேழையில் வந்து அந்த ரூமில் அந்த பேழையில் வைரங்கள் இருக்கும், எடுத்துகிட்டு வாங்க மந்திரின்னு சொல்கிறார். அந்த மந்திரி என்ன பண்ணுறான், போய் பார்க்குறான், அங்கே 2 வைரம் இருக்குது. அந்த 2 வைரத்தையும் எடுத்து இவன் ஒளிச்சு வச்சுக்கிறான். மந்திரி வந்து திருப்பி மன்னன்ட்ட சொல்கிறான், மன்னா, அங்கே எந்த வைரமும் இல்லை, அதான் வைரம் திருடு போயிட்டுதே, அது எல்லாத்தையுமே அவன் எடுத்துகிட்டு போயிட்டான் திருடன், அங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறான் மந்திரி. இப்போ இவனுக்கு அரசனுக்கு உண்மை தெரியுது. ஏன்னா அவன் அந்த பக்கத்தில் இருக்க திருடன் 2 வைரத்தை தான் எடுத்தேன்னு உண்மையை சொல்லிட்டான். அதனால் அப்போ அங்கே இன்னொரு இருந்த வைரம் 2 வைரம் எங்கே, மொத்தம் 4 வைரம் இருந்தது, இன்னும் 2 வைரம் எங்கே போயிருக்கோம், இவன் தான் 2 தானே எடுத்தேன்னு சொல்கிறான் அப்படின்ட்டு யோசித்து பார்த்த மன்னன் என்ன பண்ணுறான், உடனே மந்திரியை சோதனை போடுறான். சோதனை போட்டால் மந்திரிகிட்ட அந்த 2 வைரமும் ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்கு. இந்த அவனுடைய பாக்கெட்டில் ஒளிச்சு வச்சுருக்கான். அதை வாங்கிக்கிட்டு அப்போ சொல்கிறான், திருடனாக இருந்தாலும் அவன் திருந்தி உண்மை பேசினான். நீங்கள் எனக்கு மந்திரியாக இருந்து கூட எனக்கு உண்மையாக இல்லாமல் அந்த வைரத்தை எடுத்துக்கிட்டு திருடன் எடுத்துகிட்டு போயிட்டான்னு பொய் சொன்னீங்க. அதனால் இந்த உண்மையை சொல்லிய இவனையே நான் வந்து மந்திரியாக வச்சுக்கிறேன், என்னுடைய அரசுக்கு மந்திரி ஆக்கிக்கிறேன் என்னுடைய அரண்மனையில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருந்திய திருடனன் மந்திரி ஆக்கப்படுகிறான். அந்த பொய்யாக நடந்து கொண்ட அந்த மந்திரி வந்து பதவியை விட்டு நீக்கப்படுகிறான். இப்போ இந்த ஒரு உதாரணத்தை வச்சு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம். இவன் திருடனாக தான் இருந்தான், ஆனால் திருந்திட்டான். திருந்திய பிறகு இந்த உலகம், இந்த இயற்கை, இந்த சூழியல் அவனுக்கு என்னத்தை கொடுக்குது, உயர்வை கொடுத்துருது. மந்திரி ஆனதுக்கு அப்புறம் எதுக்கு திருட்டு வேலைலாம், அதனால் மந்திரியாக உயர்கிறான், பதவி உயர்வு பெறுகிறான். அதனால் திருடர்களாக இருந்தாலும் சரி, முரடர்களாக இருந்தாலும் சரி, என்ன தீய பண்புடையவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் தன்னை வெளிப்படுத்தி கொள்வதால் பல நேரங்களில் அவர்களுடைய திருந்துதல் மிக எளிதாக மாற்றப்பட்டு இந்த உலகத்தினால், இந்த நிகழ்வுகளினால் மாற்றப்பட்டு அந்த உயர்வை அவர்களுக்கு அளிக்கிறது என்பது இதன் மூலம் நாம் அறியப்படுகின்ற ஒரு நல்ல ஒரு செய்தி. அப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் சாதாரண வேலையில் இருப்பாங்க. அவங்க வந்து என்ன எப்படி இருக்கீங்க, என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் உண்மையவே சொல்ல மாட்டாங்க. நான் அங்கே இருக்கேன், இங்கே இருக்கேன், சரி நீங்கள் தான் அப்படி இருக்கீங்க, உங்கள் அண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்க அண்ணன் ஏதாவது சாதாரண வேலையில் இருப்பான், அவர் ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம நிறைய பேரை கேட்டிருக்கோம், கேட்டிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு நிகழ்ச்சியை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு சமையல்காரர் ஒருத்தர் வீட்டுக்கெல்லாம் சமைச்சு கொடுப்பாரு, எனக்கு தெரிஞ்சவர். அவர்
அவர் தன்னை நல்லாவே சொல்லிக்குவார். நான் வந்து யாருக்காவது சமைக்கணுன்னா சொல்லுங்கம்மா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது சமைக்கணுன்னா சொல்லுங்கம்மா, ஏதாவது கெஸ்ட் வந்திருந்தாலோ இல்லை ஃபெஸ்டிவலோ அந்த மாதிரி விசேஷங்களில் நிறைய பேருக்கு சமைக்கணுன்னா சொல்லுங்கம்மா, நான் வந்து செஞ்சு தரேம்மா அப்படின்னு சொல்லுவார் அவர். அது மாதிரி அவர் தன்னுடைய நிலையை வந்து நல்லா வெளிப்படுத்திக்கிட்டு இருப்பார். அந்த மாதிரி வீடுகளுக்கு போகும்பொழுது தன்னை சொல்லிக்கிட்டு இருந்ததின் பலனாக அப்புறம் கல்யாணத்துக்கெல்லாம் சமைக்க கூப்பிடுவாங்க. அந்த கல்யாண சமையல்காரர்கள் இவரையும் ஒரு ஆளாக கூப்பிட்டு கொண்டு போய் வச்சுக்கிட்டு சம்பளம் கொடுப்பாங்க. அங்கேயும் அவர் எத்தனை மனிதர்களை சந்தித்தாலும் அவர் வந்து தன்னை மறைச்சிக்கிறதே இல்லை, நல்லா இனிமையாக எல்லார்ட்டையும் பேசுவார். ஒரு நாள் என்ன ஆச்சுனாக்க, பாம்பேயில் இருந்து அவருக்கு ஒரு அழைப்பு வந்தது, உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சாதாரண சமையல்காரருக்கு அவர் கிளம்பி போனால் பார்த்தா அங்கே வந்து இங்கே வந்தபோது, அவர் இருக்கின்ற இடத்திற்கு வந்தபோது அவரோட பேசின போது அது வழியாக வெளியில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சு, இவரை பற்றி தெரிஞ்சு, அது பாம்பே வரைக்கும் போய் மனிதர்களால் அங்கே இருந்து அவரை கூப்பிட்டு அவர் பெரிய பெரிய நிறுவனங்களின் சமையல் கான்ட்ராக்டராக அவரை ஆக்கிட்டாங்க. சாதாரணமாக 100 ரூபா 200 ரூபாய்க்கு சமைச்சு கொடுத்தவர் அவர் இப்போ பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறார். எனக்கு தெரிஞ்சு நடந்த விஷயம் இது. லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு, பல லட்சங்களுக்கு அதிபதியாக இருக்கார். ஏன் அவர் வந்து மறைச்சிக்கல, தன்னை வந்து தான் வந்து அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு பெருசாக சவடாலெலாம் விட்டுக்கலை. நான் சாதாரண சமயக்காரன், உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதின் விளைவு தன்னை வெளிப்படுத்தி கொண்டார் அவர். எனக்கு இந்த திறமை இருக்குது, நான் இதை செஞ்சு தர முடியும் அப்படின்னு சொன்னதால் அது எந்த அளவுக்கு அது பரவி பாம்பே வரைக்கும் போய் அவர் இப்போ ஒரு லட்சாதிபதியாக இருக்கிறார் அப்படிங்கிறதும் இதுக்கு ஒரு உதாரணம். தீயவர்கள் திருந்துறதும் தன்னை வெளிப்பாடு செய்து கொள்வதால் தான். அதே மாதிரி எளிமையாக இருப்பவர்கள் நல்ல நிலையை அடைவது, நல்ல வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைந்து முன்னேறி நல்லா சம்பாதிச்சு நல்ல புகழும் உடையவர்களாக இருப்பதற்கு காரணமும் தன்னுடைய தகுதிகளை, குறைச்சலாக தகுதி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி பெரிய பெரிய தகுதியெல்லாம் வேணுங்கிற அவசியம் இல்லை. என்ன நமக்கு தெரியுமோ, என்ன நம்மளால் முடியுமோ அதை நம்ம வெளி உலகுக்கு வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும். சொல்ல முடியாது, ஏன்னா உலகமே ஒரு பள்ளிக்கூடம் அப்படிங்கிறதால நம்மளுடைய திறமைக்கு ஒரு வாய்ப்பு வரும். அது இயற்கை உருவாக்கி தரும், இறைவன் உருவாக்கி தருவான். அந்த நம்பிக்கையில் நாம் எல்லோரும் நம்மளுடைய சுய தகுதியை, நம்முடைய சுய மதிப்பை நாம் வெளிப்படுத்தி கொண்டால் நம் தகுதிக்கு ஏற்ப, நம் திறமைக்கு ஏற்ப பதவியையோ அல்லது மற்றதையோ நாம் பெற்று வாழ்க்கையில் உயர முடியும் என்ற செய்தியை உங்களுக்கு நான் இன்று சொல்லிக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். ப்ரொஃபஸர் டாக்டர் தேவி. நன்றி, வணக்கம்.